வணக்கம்மா, நான் இன்னைக்கு பாசிப்பயிறு குழம்பு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பாசிப்பயிறு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்: பாசிப்பயிறு 1 கப் எடுத்துக்கோங்க, தக்காளி 3 கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 6, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெள்ளைப்பூண்டு ஒரு 10 கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையானது கடலெண்ணெய் 2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் கடுகு அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ பாசிப்பயிரை வறுத்துக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவு வறுத்துக்குவோம். இப்படி வறுத்துட்டோன்னா சீக்கிரம் வேகும். இப்போ மிதமான தீயில் பாசிப்பயிரை நல்லா வறுத்துக்குவோம். வறுத்துட்டு இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடான உடனே கடுகு சீரகம் போட்டுருவோம். பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் வெள்ளைப்பூண்டு அதையும் சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடுவோம். நல்லா வாசம் ஒரு 2 சேர்ந்தோன்னு நல்லா வதங்கினோன்னா இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கலாம். இதுக்கு நம்ம புளி சேர்க்குறது இல்லை, இந்த தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். இது நல்லா இருக்கும். இந்த குழம்பு ஒரு இளம் குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ பாசிப்பயிரை நான் வறுத்ததை ஒரு தடவை அலசிட்டு வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் நான் புளி சேர்த்து தான் பண்ணுவேன். அப்புறம் எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க, இதுக்கு தக்காளி மட்டும்தாம்மா சேர்க்கணும் அப்படின்னு. இப்போ இதே மாதிரி செய்கிறேன், நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வதங்கினோன்னே இப்போ பொடியை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியை போட்டுடலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா அதிகமாக நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம். எனக்கு இவ்வளோ போதும். இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுருவோம். பாசிப்பயிரை வறுக்கும் போதும் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்படியும் சேர்க்கலாம். இதே மாதிரியும் பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறேன். நான் இது சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ சீக்கிரம் வேகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. பாசிப்பயிறு வேகணும்ல, அதுக்காக. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையானது எவ்வளவோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம குழம்ப கிளறி விட்டுருவோம். இந்த பாசிப்பயிரில் நம்ம முளை கட்டின பாசிப்பயிறு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கினோன்னே அந்த பாசிப்பயிரை போட்டு உடனே செஞ்சு முடிச்சிடலாம். சீக்கிரம் வெந்துடும், அது சத்தானதும் கூட. இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ பாசிப்பயிறு வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் குழம்பா நல்லாயிருக்கும். இப்போ பாசிப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இந்த பாசிப்பயிறு குழம்பு சத்தானது, நல்ல உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.